அன்பு நேயர்களே, செம்மணி குறித்தான பல காணொளிகள் தந்துவிட்டோம். இப்போது நமக்கு ஒரு மிகவும் பிரயோசனமான ஒரு உளவு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது செம்மணி கொலையாளிகள் மாத்திரமல்லாது தமிழின கொலையாளிகள் பலர் நாட்டை விட்டு தப்பியோட போகின்றார்கள். எங்கு போக போகின்றார்கள்? இத்தாலி நாட்டுக்கு நுழைய போகின்றார்கள். ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அது குறித்தும் மொனராகலை மாவட்டம் திவிலப்பிட்டிய ஐட்டிமலை காட்டில் மாடு வளர்ப்பில் சிலர் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆயுதங்களுடன். இது மிகப்பெரிய எமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு உளவு தகவல் என்று சொல்லலாம். ஒரு தர்ம சங்கடமான விடயம் என்றாலும் எமது மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஊடக பரப்புகள் கொண்டு வருகின்ற போது தமிழ் தரப்புகள் இதை அரங்கேற்ற ஒரு வாய்ப்பாகவும் நான் பார்க்கின்றேன். எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதியும் கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கரிசனையில் நாம் இவை அரங்கேற்ற வேண்டிய ஒரு தேவையும் எமக்குள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கொலைகாரர்களை அரங்கேற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. 1900ஆம் ஆண்டுகளின் கடைசி வரையான காலத்தில் இந்த பிரதேசத்தில், யாழ்ப்பாணத்தில் வடக்கில் எடுத்துக் கொள்வோமா, காணாமல் போன ஆட்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 4 பேர் கொண்ட ஆணையம் ஒன்றை நியமித்து விசாரணை செய்திருந்தது. தேவநேசன் நேசையா தலைமையிலான இந்த குழுவில் KH கமிலிஸ் பெர்னாண்டோ நீதிபதி, ஜெசிமா இஸ்மாயில், இக்பால் ஆகியோர் அடங்கியிருந்தனர். அந்த ஆணைக்குழு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றது. இந்த அறிக்கையில் தான் இந்த தமிழின கொலையாளிகள், அதாவது இனப்படுகொலையின் சூத்திரதாரிகள் பற்றிய ஒரு தகவல் தான் அது. அந்த சமயத்தில் காணாமல் போன 300 பேர் வரையிலான குறித்த அந்த ஆணைக்குழு விசாரணை நடத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 பேரை அவங்க விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களில் 200 பேர் வரை இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்ட அந்த விசாரணை ஆணைக்குழு அது சம்பந்தப்பட்ட பல படையினர் பெயர் விவரங்களையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்று தெரிவித்த சுமந்திரன் நம்பி அவர்கள் சுமார் 200 பக்கம் கொண்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இப்ப நம்ம என்ன சொல்றோம் இல்லையா, 90ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட இராணுவத்தினர், இந்த இராணுவத்தினருக்கு தான் அவங்க இப்பொழுது மொனராகலை மாவட்டத்தின் திவிலப்பிட்டிய ஐட்டிமலை பகுதியில் காட்டில், அது ஒரு நடுக்காடு, அந்த காட்டுக்கு தேவையான மின்சார வசதிகள், கிரவல் போட்ட வீதிகள் போன்றவற்றை மஹிந்த ராசபக்சே செஞ்சு கொடுத்திருக்கின்றார். யாருக்கு? இந்த மாதிரி தேடப்படுகின்ற நபர்கள், இராணுவத்திலிருந்து அச்சத்தின் காரணமாக விளைவியவர்கள், நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு ஒழித்தவர், இப்படி பல வகையான குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் மிக கூடுதலாக காலி மாவட்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது காலி மாவட்டத்தை சேர்ந்த தங்கால காலி பகுதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஐட்டிமலை, மொனராகலையின் ஐட்டிமலை காடு, நடுக்காடு. இதுவரை கஞ்ச வளர்ப்பு வேற, அதை நான் சொல்ல மாட்டேங்க. ஆனா போலீஸ் அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். அது வேற, புரியுதுங்களா? அது வேற, இது வேற. எனவே இந்த மாதிரியான ஆட்கள் தான் அங்க ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையின்படி காணாமல் போனரின் பெரும்பாலானோர் இந்த செம்மணி பிரதேசத்தை நெருக்கமான பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் அது மாத்திரமல்லாமல் அவ்வாறானோரின் பெரும்பாலானோரின் கதை செம்மணி தரவையில் முடிவிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அந்த அறிக்கை கொண்டிருக்கின்றது. அது குறித்து முன்கூட்டியே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் கூறியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான இஷ்யூ செய்தி. அந்த ஆணைக்குழு அறிக்கையின் பிரதியை பெற்றுக் கொண்ட நீதிவான் இந்த விடயம் குறித்து புலனாய்வு செய்ய குற்ற புலனாய்வு பிரிவரை பணித்துள்ளார். சிஐடிக்கு வந்துட்டா நம்மளும் தகவலை கொடுத்துட்டோமா, இனி நாய்க்களே அல்ல வேண்டியதுதான். இதன் நம்ம ஊர்ல ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாவது, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியில் மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை மரபணு ரீதியாக அடையாளம் காணும் பணிக்கு வெளிநாட்டு நிபுணத்துவ சேவைகளை அகழ்வு பணியின் போதே நேரடியாக கொடுக்கலாம் என்றும் அவர் சொல்லுகின்றார்கள்.
நேரடியாக பிரசன்னமாயிருக்கும் வகையில் பெறுவது குறித்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் பரிசீலனை செய்து வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைத்த நீண்ட சட்ட வாதத்தை அடுத்து நீதிமன்றம் பரிசீலனை செய்ய தீர்மானித்திருக்கின்றது. மிக முக்கியமான விடயம். செம்மணி மனித புதைகுழியில் அகலப்படும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுவது மிக மிக முக்கியமானது என்றும் அதற்கு வெளிநாட்டு நிபுணத்துவ சேவையே முன்னைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் இப்போது இதுவரையில் இங்கு 147 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றமையால் அவற்றை அடையாளம் காணும் வெளிநாட்டு நிபுணத்துவ சேவையை பின்னர் நாடாமல் இப்பொழுதே அகழ்வு பணி நடக்கும் போதும் அதனோடு சேர்ந்து அந்த நிபுணத்துவத்தை பயன்படுத்துவது முக்கியம். அகழ்வின் போதே அவர்கள் பிரசன்னமாயிருப்பது அவசியம் என்று அது பற்றி விவரங்களோடு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஒரு வாதம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வாதம் மட்டுமல்ல, மிக சிறப்பான விடயம் ஒன்று அரங்கேறப்பட்டிருக்கின்றது. அதாவது செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் நாட்டை விட்டு தப்பி ஓடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவற்றை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்த சுமந்திரன் அவர்கள் அந்த அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவத்தினர் இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை மும்முரம் அடையும் போது நாட்டை விட்டு தப்பி ஓடி மறைவாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாம். அவர் சொல்லி மறுதினம் தான் இது இத்தாலிக்கு ஓடப்பாக உண்டான ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. பாத்தீங்களா, எங்க லிங்கா பாருங்க. அதனை கவனத்தில் எடுத்த நீதவான் எம்.ஏ. கௌரவ நீதவான் எம்.ஏ. ஆனந்தராஜ் அவர்கள் வெளிநாட்டு நிபுணத்துவ சேவையை அவ்வாறு பெறுவதாயின் அதற்கு பொருத்தமான தகுந்த வெளிநாட்டு தரப்புகள் தொடர்பில் உரிய பரிந்துரைகளை செய்யுமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்கள். ஏறி போகுது பாருங்க, செம்மணி ஏறுது, விஷயம் மேல போகுதோ. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, யாழ் நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் சார்பில் பல சட்டத்தரணிகள் பிரசன்னமாயிருந்தனர். மீட்கப்படும் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் பணி தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலம் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் சிஐடியினரால் அச்சுறுத்தப்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டும் சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்படுகின்றது. இவங்களும் சும்மா இருக்கல, சிஐடி போய் மிரட்டுற அந்த சிக்கல் அங்கே சரி வராது. ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் சட்டத்தரணிகளான கே. குருபரன், மணிவண்ணன் போன்றோரும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர். அதனால் இந்த விசாரணைகளில் குற்ற புலனாய்வு பிரிவினரை விலக்கி வைக்குமாறு உத்தரவிடும்படி சுமந்திரன் அவர்கள் வாதம் செய்கிறார். சிஐடி விலக்கிடு, அது தேவையில்லை இனி சூப்பர். இப்போது நடைபெறுவது ஒரு வகையில் மரண விசாரணை தான். அது முடிவடைந்து உத்தரவோ தீர்ப்போ வருவதற்கு முன்னர் அந்த விசாரணைக்குள் குற்றப்புலனாய்வு தரப்பினர் வர வேண்டிய தேவை இல்லை. ஆயினும் விதிவிலக்காக இந்த விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு தரப்பினர் துறையினரின் பங்களிப்பை பொலிஸ் மாதிபர் வேண்டி இருக்கின்றார். நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் எலும்பு கூடுகளை அடையாளம் காணும் பணிக்கு தாமாகவே முன்வருகின்ற போது மக்களை அச்சுறுத்தி சிரமத்துக்கு உள்ளாக்கி அந்த மக்களை விடயத்திலிருந்து விலக்கி வைக்க முயல்கின்றனர் என்ற சாரப்பட்ட சுமந்திரனின் வாதம் அமைந்தது. சூப்பரா வாதாட்டம் எடுத்துக்காரா. இந்த விடயத்தில் சுமந்திரனின் வாதத்தை நீதிமன்றம் பதிவு செய்தது. ஆயினும் குற்ற புலனாய்வாளர்களை விலக்கி வைக்கும் கோரிக்கை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு எதனையும் வழங்கவில்லை. கிருசாந்தி குமாரசாமி பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட இராணுவ சிப்பாய் சோமரட்ன ராஜபக்ச அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1990 ஆண்டுகளின் கடைசியில் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 15 மனித எலும்புக்கூடுகள் தொடர்பான வழக்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ளது. அங்கேயும் ஒரு பெண்டிங் கேஸ் இருக்கா. அதனையும் இப்போது அகலப்படும் மனித புதைகுழி விவகாரத்தோடு தொடர்புபடுத்தி அந்த வழக்கையும் யாழ்ப்பாணத்தில் நீதவான் நீதிமன்றத்துக்கு மாற்றும் கோரிக்கை ஒன்றை நீதி சேவை ஆணைக்குழு ஊடாக முன்வைக்கப்படுகும் சுமந்திரன் விண்ணப்பம் ஒன்றை செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நகர்வுங்களை அந்த வழக்கை இந்த புதைகுழியோடு எவ்வாறு தொடர்படுத்துகிறது என்று நீதவான் கேள்வி எழுப்பினார்கள். சோமரட்ன ராஜபக்ச பல நூற்று கணக்கில் 300 முதல் 400 வரையான பொதுமக்கள் இப்பிரதேசத்தில் புதைக்கப்பட்டனர் என்று வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அப்போது 15 எலும்புக்கூடுகள் தான் மீட்கப்பட்டன. இப்போதுதான் நூற்று கணக்கில் அதே பிரதேசத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன. ஆகவே
அந்த வழக்கையும் இதனோடு ஒன்று சேர்த்து விசாரணை முன்னெடுப்பது மிக முக்கியம் என்று தெரிவித்துள்ளார். 2 வழக்கும் ஜாயிண்டான கேஸ் இருமுங்க. சூப்பர், வெரி குட். அது தொடர்பில் ஆராய நீதிவான் புலனாய்வாளர்களுக்கு பணிப்புரை வழங்கினார். மீட்கப்பட்ட 147 எலும்புக்கூடுகளில் 90% அதிகானவை உடைகளின்றி நிர்வாணமாக புதைக்கப்பட்டது என்பது சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த 90% என்பது அவ்வளவும் பெண்கள். மற்றதை நீங்க முடிவு பண்ண, இதெல்லாம் எங்க ஒரு பொதுவில் நம்ம சொல்ல முடியும்? அவ்வளவும் இந்த நாய்க்களால் ரேப் செய்யப்பட்டது. அதுவே இங்கு ஒரு பெரும் குற்ற செயல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நிரூபிப்பதாக சுமந்திரன் அவர்கள் தமது வாதத்தின் ஊடாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். இதற்கமைய இலங்கை தொடர்பில் 25 பக்கங்களை கொண்டு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அத்துடன் மனித உரிமைகளை மீறும் அதிகாரிகளை கண்டறிந்து தண்டிக்க அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவும் குறித்த அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் நடந்த நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான எழுதப்பட்ட குறிப்புகளும் அறிக்கையில் அடங்கி உள்ளது. அத்துடன் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் தடுப்பு காவலில் இருந்த போது நடந்த 7 மரணங்கள் குறித்தும் இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக எல்லோரும் நாம ஒரு ஆதங்கம் வெளியிட்டம் இல்ல, செம்மணி உலக தரப்ப தொடவில்லை என்று அநேகமா நெருங்கிடும். மறைமுகமான செய்திகளை எடுத்து வந்திருக்கின்றோம். அடுத்த பார்ட்டில் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் அச்சம் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் மனித உரிமை அமைப்பில் இலங்கை சிக்கப் போவதால் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.